நம்ம தலைவர் ரேம்ப் வாக் போனா நானும் ரேம்ப் வாக் போகணும், எனக்கும் ரேம்ப் வாக் வேணும். தலைவரே அவரு கொஞ்சம் வயசுக்காரு, அவரால் நடக்க முடியும், ஓட முடியும், உங்களால முடியாது தலைவரே, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நான் ஜீப்லனாச்சும் வருவேன், எனக்கும் ரேம்ப் வாக் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றது. சரின்னு சொல்லிட்டு வேன்ல வருவார் இல்லையா, வேன்ல வரையில ஆட்டன் டயத்துல நாலா பக்கமும் இருந்து எல்லாரும் துண்டை தூக்கி போடணும்னு கீழே இருக்க கொத்தடிமைக்கு பூரா ஆர்டர் போட்டு வச்சிடுறது. ஆனா இவர்கிட்ட அவங்க போடுவாங்கல்ல, அப்ப கேட்ச் பண்ணி என்ன செய்யணும்னு இவர்கிட்ட சொல்லல. இவர் கேட்ச் பண்ணி இங்கிட்டு கேட்ச் பண்ணி இங்கிட்டு தூக்கி போடுறாரு, இங்கிட்டு கேட்ச் பண்ணி அங்கிட்டு தூக்கி போடுறாரு. நம்ம தலைவர்னா கேட்ச் கரெக்டா தூக்கி கழுத்துல போட்டுக்குவாரு. அவருக்கு என்ன பயமோ, கழுத்துல போட ஏதாச்சும் கலண்டு விழுந்துரும் பயப்படுறாரோ என்னமோ தெரியல. அது நம்ம சிஎம்க்கு தான் வெளிச்சம். அப்புறம் நம்ம ஊழல் நாயகன், ஊழல் மன்னன் கே நேரு இருக்கார்ல, திருச்சியின் மன்னர்னு சொல்லுவாங்க. அவரு மேடையில, அந்த மாநாட்டு மேடையில வரிசையா ஒவ்வொருக்கா துண்டு போட்டுக்கிட்டே வர்றாரு, ஒவ்வொரு தலைவருக்கும் மேலையில இருக்கிறவங்களுக்கு. அப்ப வரிசையா போட்டே வரையில தனக்கும் துண்டு போடுவாங்கன்னு எங்க டெபுட்டி சிஎம் எந்திரிச்சு நிக்கிறாரு. அவருக்கு என்ன கோவமோ எழவோ தெரியல, பொழிச்சுன்னு அவருக்கு போடாம அங்கிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. சின்னவர் மூஞ்சில ஈ ஆடல போங்க. மிக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்புரை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம். இந்தியா வரலாற்றிலே ஒரே ஒரு நேரு இருந்தார், ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்தார். நம்முடைய இயக்க வரலாற்றிலே, திராவிடர் கழக மாடல் அரசினுடைய வரலாற்றிலே. ஆனா ஒண்ணு புரியுது மக்களே, நம்ம தளபதி சிஎம் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சிஎம் நம்ம தளபதி ஆகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா உலகத்திலேயே எல்லாரும், இப்ப தமிழ்நாட்டுல இப்ப உயிரோட இருக்கிறவங்க நிறைய வயசானவங்க வரைக்கும் கேட்டு பாருங்க, இந்த மாதிரி ஒரு தேர்தல்ல தமிழ்நாடு வரலாறு பார்த்ததே இல்லை. சின்ன நண்டு சிண்டுல இருந்து இளம் வயதுக்காரவங்களா இருக்கட்டும், நடுத்தர வயதுக்காரவங்களா இருக்கட்டும், வயோதிகரா எல்லாரும் இந்த தேர்தலை ஃபாலோ பண்றாங்க. இந்த தேர்தல் அதி முக்கியமாயிருச்சு. என்ன காரணம்? ஒரே ஒரு மனிதனால இந்த தேர்தல் உற்று நோக்கப்படுது. இந்த தேர்தல் தமிழ்நாட்டின் தலைவிதியை மாற்ற போகும் தேர்தல். அதனால எல்லாரும் இந்த வயசு அந்த வயசுன்னு இல்ல, 50 பேர் இந்த தேர்தலை உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க.